ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான சிக்கன் தொக்கு தான் செய்ய போகிறேன். அதுக்கு நான் கழுவிட்டு வந்துட்டேன். கழுவின பிறகு அந்த அடியில் தண்ணி இருக்குது பாருங்கள். இந்த தண்ணியெல்லாம் திரும்ப ஒரு முறை எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு நல்ல கவுச்சி இல்லாமல் இருக்கும். இப்போ அது சிக்கனை போட்டுக்கிறலாம். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு, ஒரு 2 ஸ்பூன் அளவு தயிர், 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பெசரி காலவர் வச்சிட்டோன்னா சிக்கன் நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் ஊற்றி எல்லா வாசனை பொருளையும் 2 போட்டுக்கிட்டு வெங்காயம் கருவேப்பிலை போட்டு வதங்கின பிறகு ஏற்கனவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம். 3/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு உருளைக்கிழங்கும் நல்லா வதங்கிட்டு உருளைக்கிழங்கையும் நான் கறியும் அதில் போட்டு அப்பப்போ இந்த இதுலேயே நல்லா கலந்து விட்டு சிக்கன் ஓரளவு வெந்த பிறகு 4 மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள், கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா போட்டு அப்படியே மூடி வச்சுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு இப்போ அப்பப்போ கலந்து விட்டு நல்லா மூடி போட்டு எடுத்து வேக வச்ச பிறகு வெந்த பிறகு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூளும் கொஞ்சம் கொத்தமல்லியும் தூவி கிண்டி விட்டோன்னா செம்ம சூப்பரான சிக்கன் தொக்கு. இது மிளகா கிள்ளி சாம்பார், ரசம் எல்லாத்துக்கும் செம்ம சூப்பராக இருக்கும்.